கத்தோலிக்க சபையில் ஒரு சின்ன குழப்பம் இப்போலாம் இருக்குது. பெரியவங்களை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஃபாதர், ஸ்தோத்திரம் மதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் அம்மா. தப்பு, சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம் கடவுளுக்கு மட்டும்தான். அதனால தான் அந்த காலத்தில் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் அல்லது சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. ஃபாதரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டாங்க, கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. இதுங்க கடவுள்ன்ற வார்த்தையை எடுத்துருச்சுங்க. ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வராங்க, ஒரு குழந்தை உடனே ஸ்தோத்திரம் சொல்லாமன்னா எனக்கு ஸ்தோத்திரமே சொல்லலை, அது மரியாதையே இல்லை அந்த குழந்தைக்கு. ஸ்தோத்திரம் உனக்கு இல்லை, ஸ்தோத்திரம் யாருக்கு? கடவுளுக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம். அதனால கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க முடிஞ்சா, அல்லது கடவுளுக்கு புகழ், ஆண்டவருக்கு புகழ் இல்லையா, சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம், அது சமஸ்கிருதம் சொல்லிக்கோங்க. அப்படி சொல்ல முடியலன்னா உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. ஒருத்தங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுங்க, நம்ம இயேசு அதான் சொன்னார், அன்னை மரியாள் அதை தான் சொன்னாங்க, நாமளும் அதை தான் சொல்லணும் இல்லையா. ஒருத்தர் பார்க்கும்போது எடுத்த உடனே குட் மார்னிங் பிரதர் அதெல்லாம் வேணாம், மார்னிங் ஃபாதர் வேணாம், ஃபாதர் உங்களுக்கு சமாதானம். இனிமேல் அப்படி தான். ஏன்? அது நல்லது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை பார்த்து அதான் சொன்னாங்க, உங்களுக்கு சமாதானம். அப்போ அன்னை மரியாள் கிட்ட இருந்த பரிசுத்தாவி அப்படியே ஷேர் ஆயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. அதனால் இனிமேல் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லுவீங்களா இனிமேல்? ஸோ அது ரொம்ப நல்லது. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் போகிற இடத்துலலாம் இதை நீங்கள் போய் சொல்லணும், சரியா? உங்களுக்கு சமாதானம்.